இன்றைய நாளில நமக்காக சிறப்பாக வந்து இந்த தியானத்தையும் நற்செய்தியை வழங்கி நம்மையும் இறை அமைதியிலும் இறை அருளிலும் நம்மை வழிநடத்த வந்திருக்கக்கூடியவர் சகோதரர் ஆண்டனி லெவே. அவருடைய இந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க உள்ள அவர் பெயரெல்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் தன்னுடைய அழைப்பை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. குறிப்பாக இந்த தியான உரைக்கும் நமக்கு பயன்படும் விதத்தில் இந்த பாடல் புத்தகத்தையும் கொடுத்திருக்காரு. பின்னாடி பாடல்களும் இருக்கிறது. எனவே உங்க ஒவ்வொருத்தருக்கும் இதை நான் கையில கொடுக்க சொல்லியிருக்கேன். சகோதரர்களை நம்ம எல்லாருமே முதலில் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். சகோதரர் அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். நீங்க ஏற்கனவே ஒரு சிலர் பார்த்திருக்கிறீங்க, தெரியுது. அருமுறை இல்லத்தினுடைய பணியாளராகவும் கிராமங்களை சந்தித்து நற்செய்தி பணியாற்றுகிறவராகவும் சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே சகோதரர்கள் நமது இந்த தோமையார் மலையில வந்து நமக்காக இறை செய்தி வழங்கி நமக்காக ஜெபிப்பது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த நாளில மீண்டும் ஒரு முறை சகோதரர்களை அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்பதோடு இறைவனுடைய அருள் துணை அவரோடு இருந்து நம்மை வழிநடத்தவும் நாம் தொடர்ந்து இந்த நற்செய்தி கூட்டத்தின் வழியாக ஜெபத்தின் வழியாக இறை ஆசிரியர் அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளவும் இவருக்காகவும் நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அவரும் நம்மை சிறப்பான விதத்தில் வழிநடத்துவார். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நின்று பக்கம் எண் 41 எடுத்துக்கொள்ளுங்கள். 16வது பாடல். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.
பொறுப்பாக மழையின் வல்லமையாக இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். நம்புகிறவருக்கு எல்லாம் கைகூடும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ ஆவியானவரால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரோடு இணைந்திருக்க நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உடலிலே ஒரு வல்லமை இறங்கட்டும். நாம ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது, நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம் மீது வல்லமையோடு இறங்குவார். அழைக்காமல் ஆவியானவர் ஒருவரிடமும் வரமாட்டார். இதோ ஆவியானவரை நீங்கள் கூப்பிட்டார், அவர் உங்களோடு இருக்கிற நீங்க திருமணத்தின் போது பெற்றுக்கொண்ட அந்த அருளை மிகுதிப்படுத்துவார், தூண்டி எழுப்புவார். நீங்க அவரை, ஆவியானவரே என் வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நீங்க என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப கூட்டத்தை, இந்த தோமையாருடைய இந்த புனித மலையில உங்களுடைய தெய்வீக வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்திருக்கும் பொழுது இந்த இடம் முழுவதும் நிரம்பிய மக்களைப் போல இந்த நேரத்தில் கூட வரவேண்டிய மக்களுக்காக அவர்களுடைய காவல் தூதர்களை அனுப்புவீராக. இதோ வரவேண்டிய ஆன்மாக்கள் மீட்கப்படும்படியாக வல்லமையுள்ள காவல் தூதர்களே, இதோ உங்களுடைய ஆன்மாக்களை தட்டி எழுப்பி கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக அபிஷேகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. நிரப்பு போல நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. உங்க வல்லமையான வார்த்தையினால் நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினால நிரப்புங்க. இன்று கொடுக்க போற அபிஷேகத்துக்காக, வார்த்தைக்காக, தரப்போற நம்பிக்கைக்காக, விடுதலை வாழ்வுக்காக எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒருவர் வெறுங்கையாய் போகக்கூடாது. எனவே இந்த நேரத்தில் நீர் மீண்டுமா எங்களை நிரப்பும்படியாக அதே பாடலை மீண்டுமாக உணர்ந்து வல்லமையோடு பாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கையெழுத்து சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே என்னுடைய மீட்பர். இயேசுவே என்னுடைய மீட்பர். இயேசுவே எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். விண்ணக தந்தை. விண்ணக தந்தை எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவையும் செய்து முடித்தார். விண்ணக தந்தை. விண்ணக தந்தை தன் மகன் கிறிஸ்து வழியாக எனக்குரிய எல்லா பங்குகளையும் அவர் வழியாகவே நிறைவேற்றி தருகிறார். விண்ணக தந்தை என்னை நினைவு கூர்ந்து என் தாயின் கருவறையிலே என்னை நினைவு கூர்ந்து என்னை உருவாக்கி என்னை வெளிக்கொணர்ந்தவர். திட்டத்தோடு ஆழமான நம்பிக்கையோடு நிறை வாழ்வை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைவான வாழ்வை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை உருவாக்கி இருக்கிறார். என்னை உருவாக்கிய தந்தை நான் சிறப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் மண்ணுலகத்தில் வாழ்வதற்குரிய ஆசீர்வாதங்களையும் எல்லா
நன்மைகளையும் அவர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு ஆண்டவர் எனக்காக இந்த பூமியிலே பிறந்து எனக்காக என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக என் தீச்செயல்களுக்காக அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். இயேசு ஆண்டவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய சாபங்களையும் என் உறவுகள், என் நண்பர்கள், என் ஊரை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியில் வாழும் மக்கள், உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். தன்னை சாவுக்கு ஒப்புக் கொடுத்தார். மரித்தோரிடமிருந்து தந்தையின் திட்டப்படி உயிர் தெழுந்தார். இயேசு ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே ஒவ்வொரு திருப்பலியிலும் என் உடலிலும் என் உள்ளத்திலும் இறங்கி வருகிறார். அவரோடு இணைந்திருக்கிற ஆவியானவர் திருமுழுக்கின் மூலமாக எனக்குள் இறங்கி வந்தவர் நற்கருணையிலே திருப்பலியிலே நான் என்னை அர்ப்பணிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பொழிகிறார். எனவே எனக்குள் இருக்கிற ஆண்டவரின் ஆற்றல், ஆண்டவரின் வல்லமை, ஆண்டவரின் இரக்கம், ஆண்டவருடைய பேரன்பு என்னை வாழ வைக்கிறது. எனவே நானும் மக்களிடங்களை வாழ்விக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் இருக்கிற தூய ஆவியானவரே, என்னை ஆட்கொண்டிருக்கிற ஆவியானவரே, என்னை புனிதப்படுத்தியறணும், என்னை அர்ச்சித்தரணும், என்னை ஆசீர்வதித்தரணும், என்னை ஆசீர்வதித்தரணும், என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரணும், என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரணும். எல்லோரும் நான் பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். பாடல் எண் 5 பக்கம் 33. ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, என் தகப்பனே, வார்த்தையானவரே, வழிநடத்துபவரே, உடன் இருப்பவரே, உற்சாகம் தருபவரே, செவிகள் திறக்கப்படுவதாக, இறை வார்த்தையை கேட்கிற உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுது. கேட்கின்ற வார்த்தைகள் உள்ளங்களில் தங்குவதாக. ஆழமான விசுவாசத்தை தூண்டி எழுப்பட்டும். ஆவியானவருடைய அருள் கொடைகள் பொழியப்படட்டும். அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தா கைது ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன தருவார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தருவார். பேசலாம். ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருவார்? ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை தருவார். ஒவ்வொரு நிமிடமும் தருவார். ஆண்டவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் வெறுங்கையாய் அனுப்புவதே இல்லை. ஆண்டவரை நன்றாக புரிந்து கொண்டால், ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டால், நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டோம், விழுந்து போக மாட்டோம், தற்கொலையை நோக்கி ஓட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். நிறைய பேரு சாகணும் சாகணும் சாகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி வாயால. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாக வேண்டும் என்று சொல்லாதே, நான் வாழ பிறந்தவர் என்று சொல்லி பழகு என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன வரும்? நான் வாழ பிரியமாய் இருக்கிறேன், நான் வாழ வேண்டும், நான் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் தான் சொல்றார். யோவான் எழுதிய நற்செய்தியில 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல தீயவனுடைய செயல்பாடு என்ன, ஆண்டவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். தீயவன் எதற்காக ஒரு மனிதனிடத்தில் வருகிறார்? திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறை வார்த்தையை கேட்க விரும்புகிறவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். கடவுளுடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் என்ன செய்யணுமா? கடவுளோடு நடக்க பழகணும். கடவுளோடு நடக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னா அந்த மனுஷன் இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்கணும். இறை வார்த்தையை யார் ஒருத்தர் காது கொடுத்து கேட்டு அந்த வார்த்தையை தன் உள்ளத்தில் கொண்டு போய் வைக்கிறாரோ அவர்தான் ஆவிக்குரிய மனிதர். திருச்சபையை விட்டு வெளியே போய் அங்க 10 நாள் இங்க 10 நாள் சுத்திர பிள்ளைக்கு பேர் ஆவிக்குரிய பிள்ளை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தப்பான பிரசங்கங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். பிரிந்த சபையில் இருக்கிறவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா நிறவட என்னைக்குமே தழும்பாது. நிறவடம் என்ன செய்யாது? தழும்பாது. குறவுடம் என்ன செய்யும்? தலக்க புழக்கு தாடிக்கிட்டு. உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? கத்தோலிக்க திருச்சபையில தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நீங்க தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஜெபமாலை சொல்லுகிறவர்களை அன்றி வேறு யாரும் ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லை. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் கேட்டார். ஜெபமாலையில் இருக்கிறது பூரா இறை வார்த்தையா? எங்க திருச்சபை கரெக்டா அன்னைக்கு வாழ்ந்த குருக்கள் புனிதர்கள் ஜெபமாலைய இறை வார்த்தை மாலையாய் மாற்றி கையில் கொடுத்தார்கள். அல்லேலூயா. விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டு வந்த தேவ அன்னைதான் இறைவாக்கினர். அன்னை மரியாதை தவிர வேறு எவரும் இறைவாக்கினர் இந்த உலகத்தில் இல்ல. மாதா கிட்ட யாரெல்லாம் சரண்டர் ஆகி அம்மாவுடைய கையை புடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்களோ அவங்கதான் இறைவாக்கினர்களுடைய பிள்ளைகள். தினமும் ஜெபமாலை சொல்லுகிற மனிதனுக்கு தரிசனங்களை ஆண்டவர் கொடுப்பார், ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார், கொடைகளை கொடுப்பார். தந்தையாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைதான் ஜெபமாலை சொல்லக்கூடிய பிள்ளை. உண்மையிலே அன்புக்குரியவர்களே, என் ஜெபமாலை எடுத்துக்கிறேன், பையில வச்சுக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு ஜெபமாலை சொன்னீங்க அப்படின்னா நிறைய புண்ணியம் சேர்க்கிற ஆட்களா இருப்பீங்க. யார் ஒரு மனிதர் ஜெபமாலைய பக்தியோடும் முக்தியோடும் மிகுந்த உருக்கத்தோடும் சொல்லுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும், கடவுளுடைய அருள் அவர்களை சூழ்ந்து நிற்கும். உண்மையிலேயே என்னுடைய தொடக்க காலத்தில் நான் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சேன். நான் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு சகல புனிதர்களையும் இந்த கண்களால் கண்டேன். குழந்தை தரிசனம் எனக்கு காட்சி கொடுத்திருக்காங்க, புனித சவேரியார் காட்சி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ புனித ஸ்தலங்களுக்கு போகும் போதெல்லாம் அங்க அந்த தெய்வீக மகத்துவ அபிஷேகத்தை கண்டிருக்கிறேன். ஜெபமாலையினுடைய மகத்துவம் அதுதான்.
இந்த ஜெபமாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியும் இறை வார்த்தை. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தான் நம்ம எல்லாரும் செய்யறோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை ஒரு மனிதன் நிறுத்தி நிதானமா உணர்ந்து தியானம் பண்ணி சொன்னாலே ஒரு நாள் பூரா தியானிக்கலாம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்தை. அதே மாதிரி அருள் நிறைந்த மரியே ஜெபம். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபம் யார் சொன்னது? கபிரியேல் தூதர். கபிரியேல் தூதர் எங்க இருந்து வந்தாரு? விண்ணகத்திலிருந்து. தந்தையினுடைய உத்தரவின்படி பிதாவானவர் இந்த பூமியில பிறந்திருக்கிற எத்தனையோ பெண்களிலே ஒரே ஒரு பெண் மரியாள், அந்த பெண்ணை போய் நீ வாழ்த்திட்டு வா என்னுடைய சார்பா அப்படின்னு அனுப்பி வச்சார். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நமக்குள்ள என்ன செய்யறாரா? வசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கபிரியேல் தூதர் வந்தாரு, அம்மாவை வாழ்த்தினார். இறை வார்த்தை வாழணும் அப்படின்னு நம்ம திருச்சபை சொல்லிக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை வாழணும்னு சொல்லி கொடுத்த உடனே முதல்ல அதை கடைபிடிச்சவங்க யாரு? அன்னை மரியாள். கடவுளுடைய அருளை கண்டடைந்த உடனே தான் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆவியின் அருளை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே அன்னை மரியாள் நிறைந்ததுனாலதான் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. அம்மாச்சி, பாட்டி, குட்டி எல்லாமே இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் கருவுற்று இருப்பாங்க. ஆனா இந்த ஆவியில ஏவப்பட்ட மரியாளுக்கு எலிசபெத் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்? அந்த அம்மா தான் கடவுளுடைய அருளை கண்டடைந்து, அது 6 மாச கர்ப்பஸ்திரியா இருக்கு, அதுக்கு உதவி தேவை, அதுவும் அது ஒரு பாட்டி அப்படின்னு அந்த மலைநாட்டுல ஆண்டவர் அன்னை மரியாளிடத்துல மிகுந்த வல்லமையோடு பேசினார்கள். உடனே நடந்து அன்னை புறப்பட்டு போய் எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறாங்க. சீராக்கின் புத்தகம் எடுங்களேன், 12ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 1-2 வாசிங்க. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய், உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். அப்படியே கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கல. இறை வார்த்தைப்படியாக சொல்லுகிறது. நீ நன்மை செய்யணும்னு நினைச்சினா யாருக்கு செய்யணும்? இந்த பைபிள் என்ன எழுதிருக்கு? இறை பற்றுள்ளவர்களுக்கு நன்மை செய். நீ நன்மை செய்யணும் அப்படின்னா இறை பற்றுள்ளவருக்கு கொடு. அன்னை மரியாள் ஆவியானவரால் நிறைந்த உடனே, அவர்கள் தூய ஆவியின் அருளை கண்டவுடனே அவர்கள் கடவுள் அருள் பெற்ற மனுஷியை தேடி ஓடினார்கள். இந்த உலகத்தை நம்ம சொல்லுவோம், அவளுக்கு எம்பட்டு நன்மை செஞ்சேன், நன்றி கெட்டவன். யாரு? நான் எம்பட்டு வேலை செஞ்சேன் பிரதர், அவளுக்கு மட்டும் உதவியை செய்யக்கூடாது பிரதர், அவளுக்கு மட்டும் செஞ்ச முடிஞ்சுங்க, செஞ்ச பாவம் நம்ம பின்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக நடப்பு. அதுதான் ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறார். நீ ஞானம் இல்லாமலும் அறிவில்லாமலும் செயல்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ கடவுளோடு நடந்தால், கடவுள் உனக்கு ஆசி வழங்கினால், கடவுளுடைய அருள் உனக்குள் இருந்தால் நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்னா யாருக்கு செய்யணும்? இறை பற்றுள்ளவருக்கு கொடு. ஒரு வம்புக்காரன், அடிதடிக்காரன், சண்டைக்காரன், கோயிலுக்கே போக மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், ஊர் ரொம்ப உலையில போடுவான், பைப்படியில் சண்டை போடுவான், நன்மை அவளுக்கு செஞ்சுனா அவளால என்ன? அவளுக்கு துன்பம் தான் வரும், பிரச்சனை தான் வரும்.
கடவுளை நாடி தேடுகிற இறை பற்றுள்ள ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இறை மனிதர்கள் ஆயர்களாக, குருக்களாக, நற்செய்தியாளர்களாக, அருட்சகோதரிகளாக, ஏன் இன்னும் உங்க ஊர்ல உபதேசியார்களாக, கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கெட்ட வார்த்தை பேசாம, பொய் சொல்லாம, திருடாம, அடுத்தவங்க அபகரிக்காம, வட்டிக்கு கொடுத்து வாங்காம கொள்ளாம உழைச்சும் கஷ்டப்படுறாங்க, ஆண்டவருடைய இறைப்பற்றோட இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். என்ன எழுதிருக்கு? இறைப்பற்றுள்ளவருக்கு நன்மை செய். அவர்கள் உனக்கு திருப்பி தர முடியவில்லை என்றால் யார் தருவா? உன்னத கடவுளே உனக்கு நன்மை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, தீயவனை விட்டு விலகி இருன்னு சொல்றார். தவறான மனிதர்களோடு உறவாடாதேன்னு சொல்றார். தப்பு தண்டா ஒருத்தன் வாழ்றான்னா அந்த மனுஷனோட உறவு வைத்துக் கொள்ளாதே என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறை பற்றுள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா? பிரித்து எடுத்தாராம். அப்போஸ்தலர் பணியில பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரும் நாள்தோறும் தமக்குரியவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் 50:16 வாசிங்க. ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? பாத்தீங்களா? நீ அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற, தவறான வழியில போற, உன் வாழ்க்கை முறையே சரியில்லை, நீ அடுத்தவன் பட்டியா கிடந்த கண்டுக்கிறாம போய்கிட்டு இருக்க, அடுத்தவன் எப்ப பட்டியா கிடப்ப நான் வட்டிக்கு விட்டு பணத்தை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிற. அப்படி இருந்தா உன்னை யாரு நன்மை செய்ய சொன்னா? உன்னை யார் நற்செய்தி தெரிவிக்க போ சொன்னா? உன்னை யாரு என் வழிகளை எடுத்து சொல்ல சொன்னா? அப்படின்னு ஒரு கரெக்ஷன் போடுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்தால், ஆண்டவரை நெருங்கி இருந்தால் படுகிற வார்த்தை நம்ம காதுல வாங்கினோம்னா சுருக்கு 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 இருக்கும், நறுக்கு நறுக்கு இருக்கும். ஏன்? தீமையை விட்டு விடுகிறாயா? தீமையின் ஆதிக்கத்தை விட்டு விடுகிறாயா? பாவத்தை விட்டு விடுகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவார். சும்மா புடுக்குன்னு தண்ணியை ஊத்த மாட்டார் குருவானவர். திருச்சபையினுடைய அதிகாரியாக, கடவுளுடைய இறை அடியாராக, இறை வாக்கினராக இருந்து ஒவ்வொரு குருவும் திருப்பலியில இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்கணும். திருமுழுக்கு கொடுக்கும் போது செவி கொடுத்து கேட்டோம்னா நமக்கு தெரியும் இந்த திருமுழுக்கினுடைய வல்லமை என்ன, கடவுளுடைய அபிஷேகம் என்ன, கடவுளுடைய அருள் கொடை என்ன, ஆவிக்குரிய வரங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நாம் பாட்டு உலக பிரகாரமா சாஞ்சிட்டு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நன்மை அவளுக்கு செய்யக்கூடாது, இவனுக்கு செய்யக்கூடாது அப்படி நம்மளா முடிவெடுக்க கூடாது. யாரும் இப்படி எல்லாம் செய்யாதேப்பா, கொடுத்து கொடுத்து ஏமாந்துருவோம். நம்ம ஏன் ஏமாறுற? கொடுக்க தெரியாத இடத்துல கொடுத்து போடுற, அப்ப ஏமாறத்தான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இறை பற்றுள்ளவர்களுக்கு கொடுத்து பார். ஊர்ல உள்ளவன் 1 வட்டி 2 வட்டி 5 வட்டி 10 வட்டி கொடுப்பான், நான் 7 மடங்கு திருப்பி தருவேன்னு சொல்றாரு. சீராக்கின் புத்தகத்துல 35ஆம் அதிகாரத்துல 1-7 முடிய வார்த்தையில சொல்றார், நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? கடவுளுக்காக கொடுத்து பாரு. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. 7-10 முடிய வாசிங்க. ஆண்டவரை தாராளமாக மாட்சிமைப்படுத்து, ஆண்டவரை தாராளமாக மாட்சிமைப்படுத்து, உழைப்பின் முதற் கனிகளை, உன்னுடைய உழைப்பின் முதற் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே, கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே, கொடை வழங்கும் போதெல்லாம், கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு, சிரிச்சுக்கிட்டே கொடு, சந்தோஷமா கொடு, புன்னகையோட கொடு,
உங்க சாமியார் கேட்டா, உங்க சிஸ்டர் கேட்டா, ஆண்டோடைய காரியத்தை செய்வதற்கு கேட்டா, ஒரு ஊழியர் கேட்டா என்ன செய்யணுமா? முகமலர்ச்சியோட கொடு. 10 மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. Praise the Lord. நமக்கெல்லாம் விசுவாசத்தின் தந்தை யாரு? ஆபிரகாம். Praise the Lord. நல்ல சவுண்டா சொல்லுங்க. ஆபிரகாம். ஆபிரகாம் கடைபிடிச்சபடி நம்ம கடைபிடிச்சோம்னா ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருப்பாரு? நண்பனா வச்சிருப்பாரு. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நண்பனாய் கொண்டிருந்தார். சோதோமும் வரப்பட்டது அழிக்க போறேன்னு வந்து அவர் சொல்றாரு. ஒரு அழிவு இந்த உலகத்துல வரப்போகுதுன்னா அவர்கிட்ட சொல்லாம செய்யல. Praise the Lord. நீங்க கடவுளோடு நடந்தீங்கன்னா உங்க ஆண்டவர் உங்க வீட்டுல என்ன நடக்கும், உங்க ஊர்ல என்ன நடக்கும், உங்க நாட்டுல என்ன நடக்கும் உங்கள்ட்ட சொல்லாம செய்ய மாட்டார். Praise the Lord. Hallelujah. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நெஞ்சில கையை வச்சு சொல்றேன். 2000 ஓரியூர்ல வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணார் எட்வர்ட் தந்தை. என்ன பூசி பைபிளை கையில கொடுத்து எங்களோட ஒரு 120 மேல தாண்டி நின்றாங்க. என்ன பூசி நற்செய்தி தெரிவிப்போனாக உன்னை அபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அபிஷேகம் கொடுத்து பைபிளை கொடுத்து அனுப்பினார். இப்ப 2025 ஆண்டு. அல்லேலூயா. இந்த 25 ஆண்டுகளிலே என்னுடைய ஆண்டவர் என்னோடு எப்படி இருக்கிறார், நான் அவரோடு எப்படி நடக்கிறேங்கிறத அனுபவித்ததுனால இந்த பைபிளை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். Praise the Lord. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குரிய செய்தியை சொல்லும் போது நீங்க அதை கவனிக்காதபடி சாத்தான் என்ன செய்வானா, செல்போன் வழியா உங்களை கூப்பிடுவான். உங்களுக்கு கிடைக்கிற அந்த வார்த்தையினுடைய விடுதலை அந்த நேரத்தில் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் ஆலயத்துக்குள்ள போகும்போது மட்டும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகும்போது மட்டும், திருப்பணிக்கு போகும்போது, கோயிலுக்கு போகும்போது செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போற அனைவரும் பேறு பெற்றவர்கள். Praise the Lord. Hallelujah. கடவுளுக்கு கீழ்ப்படிவது போல் நாங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். Praise the Lord. Hallelujah. பாருங்க, இந்த திருவுழியத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் இந்த இறை அடியார்கள் வாழ்ந்த வாழ்வை போல நாம வாழ முயற்சி எடுக்கிறோமே அப்படிங்கறத நினைக்கும் போது ஒரு உற்சாகம் வருது, ஒரு புது பலம் கிடைக்குது. உண்மையிலே சொல்றேன், நான் அந்த 25 ஆண்டுகள்ல வாழ தெரியாதவனா இருந்தவன் இன்னைக்கு சிறப்பா வாழும்படி 2025 ஆண்டில் பேரங்க 2 பேரை கொடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் கடந்து வந்த நாட்களை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த உண்மை நம்பி வந்தேன் வெட்கப்படலை. அந்த பாடல் எடுப்போம். Unde
தந்தை ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தின் தந்தை ஆண்டவரையே சார்ந்திருந்தார். எப்போது பார்த்தாலும் ஆண்டவருடைய குரலை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன்னா விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் கடவுளை அறிய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்தார். கடவுள்னா யாரு? மனிதனால் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட வடிவங்களோ பொருட்களோ அல்ல கடவுள் என்று அவர் உணர்ந்து இறைவனை உண்மையிலேயே தேட ஆரம்பித்தார். கடவுளை தேட ஆரம்பித்தார். அன்னைக்கு உலகம் படைக்கப்பட்டு சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படும் காலகட்டத்தில் மனித கற்பனை கடவுள்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. உண்மை கடவுள் யாரிடத்திலும் போய் பேசவில்லை. ஆபிரகாம் ஆண்டவர் கடவுள் யார் என்று தேடினார். அவர் தேட 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 கடவுள் அவரை நாடி வந்து அவரை நண்பனாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே ஆண்டவரை தேடுற மனிதர்கள் கடவுளை கண்டுபிடிப்பார்கள், ஆண்டவரை பற்றிக் கொள்வார்கள். கடவுளும் தம்மை யார் ஒருவர் அதிகமாய் தேடுகிறாரோ அவரிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை யார் தேடுகிறார்களோ அவர்களிடத்தில் தன்னை அவர் வெளிப்படுத்துவார். தேடுகிற மனிதர்கள் கண்டடைவார்கள். இயேசு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் கடவுளை தேடினார். கடவுள் அவரோடு பேசினார். இந்த பேசின கடவுள் வேறு யாரிடமாவது பேசியிருக்கிறாரா இல்ல நம்மோட மட்டும் தான் பேசுறாருன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஆண்டவர் நிறைய வெற்றிகளை எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. திடீர்னு அவர் நினைச்சே பார்க்கல, சோதோம்ல இருந்து யார் வந்தது? மெல்கிசேதேக் வர்றார். கடவுளின் குரு என்ற மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை தேடி வருகிறார். வந்து சந்திக்கிறாரு. ஐயா, உண்மை கடவுள், வாழும் கடவுள் என்ன உங்கள்கிட்ட அனுப்புறார், இந்த அப்பத்தை ரசத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன ஆபிரகாமுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி வருது. வாழும் கடவுள் உங்களை அனுப்புனாரா? ஆமா, அனுப்புனார். இந்த அப்பமும் ரசமும் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படியா? உடனே அவர் தன்னுடைய பரிவாரங்களில் இருந்து 10 பங்கு முழுவதையும் கடவுளுக்கு அந்த குருவிடத்திலே கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 10 பங்கு ஆபிரகாம் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. கடவுள் கேட்டாரா? 10 பகுதி நீ குடுறா மௌனன்னு கேட்டாரா? ஒரு நாள் அவர் கேட்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளுடைய ஆவியினாலே நிறைந்த மனிதர்கள் கொடுக்க பழகினால் நிறைவாய் கொடுத்து பழகுவோம். கடவுள் கேட்கல. ஆனா கடவுள் தன் பணிகளை செய்வதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பெற்று அனுபவிக்கிற நீங்கள் பூச்சி அரிக்காமலும் திருடர் கொள்ளையிடாமலும் இருக்க வேண்டும் என்றால், உங்க வீட்டில் நோய் நொடிகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால், உங்க உழைப்பினுடைய பலனை கடவுளுடைய காரியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். கடவுளுடைய விருப்பத்தை தன் உள்ளத்தில் கொண்டவராக ஆபிரகாம் 10 பங்கை கடவுளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு உழைக்கிற நீங்களும் 10 பங்கை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்து பழகினீர்கள் என்றால் நீங்கள் தந்தை ஆபிரகாம் வழியில் கடந்து செல்பவர்கள் ஆவீர்கள். யாரும் பங்குச்சாமி யாரும் கேட்க மாட்டா, ஏப்பா 10 பகுதியை கொண்டாந்தா அப்படின்னு வட்டி வசூல் பண்றதுக்கான ஆள் அல்ல. நீயா மனமும் வந்து கொடுத்தால் பெற்றுக் கொள்வார்கள். கடவுளுடைய பணியை இன்னும் அதிகமா செய்வாங்க. நாங்க கொடுக்குற அந்த சாமியார் எப்படி சுற்றுலா தெரியுமா, அந்த பிரதர் எப்படி இருக்கா தெரியுமா, ஒண்ணு தெரியுமா, அப்படி கொடுத்தா அம்படி வாங்கி என்ன போற ஊர்ல போற, அது அவர் பாவம். அவர் பாவம் நீ பங்கெடுக்க வேண்டாம். உனக்கு கொடுக்க எப்படி உரிமை கொடுத்தாரோ அதை பயன்படுத்துகிற உரிமை அவர்கிட்ட உண்டு. எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி நாங்க எப்படி பயன்படுத்தணும் நாங்க அவருக்கு கணக்கு சொல்லணும். கடவுளுக்கு கொடு, உள்ளத்தை கொடு, உடலை கொடு, உணர்வுகளை கொடு. அதான் ஆண்டவர் சொல்றார். அன்னை மரியாள் ஆவியானவரால் நிறைந்த உடனே எலிசபெத் அம்மாவை போய் சந்தித்து
எலிசபெத் அம்மாவை பார்த்து ஒரு வாழ்த்துறாங்க. லூக்காஸ் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. மரியாளின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது, மரியன்னையினுடைய மரியாள் வாழ்த்தை நான் அப்படிதான் சொல்றேன். மரியன்னை, அன்னை மரியாள் அப்படிதான் நான் சொல்றேன். அன்னை மரியாள் வாழ்த்தை கேட்ட பொழுது எலிசபெத்துடைய வாழ்த்தை கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேர் உவகையால் மிகுந்த மகிழ்ச்சியால் தூய ஆவியால் நிறைந்து துள்ளியது. அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா உண்மை அனுபவத்தை சொல்றேன். இறை வார்த்தையை தினமும் வாசிக்கும் போது ஆவியானவர் நெருப்பை போல் உள்ளத்துல இறங்கி வருவதை நான் அனுபவிக்கிறேன். நீங்க தினமும் இறை வார்த்தையை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலே ஆவியானவருடைய நெருப்பு உங்க உள்ளத்துல பற்றி எரிந்து கொண்டிருப்பதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா இறை வார்த்தைக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தையை யாரெல்லாம் உணர்கிறார்களோ, படிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ அவர்களோடு தான் தூய ஆவியானவர் இருக்கிறார். கடவுளுடைய ஆவி எங்கே இருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழுப்புனா அதுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்லுவேன். தினமும் நீங்க காணலாம், திருப்பலிக்கு வந்தா காணலாம். திருப்பலியில குருவானவர் என்ன செய்வாரு? அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வச்சுட்டு தூய ஆவியே எழுந்தருளிவாரும், இந்த அப்பத்தை ரசத்தை இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற்றும் என்று சொல்லி சிலுவை அடையாளத்தை வரைஞ்சு அப்படி கையை நீட்டுவார். வார்த்தை புறப்படுகிறது, அபிஷேகம் பொழியப்படுகிறது, அந்த அப்பம் ரசம் இயேசுவின் உடலாய் இரத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் வேற எங்க இல்ல, வார்த்தையில தான் இருக்கார். ஒவ்வொரு நாளும் நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இறை வார்த்தையை வாசித்து, இறை வார்த்தையை பின்பற்றி, இறை வாக்குறுதிகளை அறிக்கையிட வேண்டும். கடவுள் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இருக்கிறாரா? ஆசீர்வதிக்கலையா? யாரையெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரி, வேற மனிதராய் பிறந்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அவர் சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் பாவனையில உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் படைக்கிற பொழுது எல்லாவற்றையும் கண்டு படைத்தார். அப்படி கண்டு படைக்கும் போது தன்னால் தான் இந்த உலகத்துக்கு மீட்பு என்று சொல்லி அவர் சாயலிலே நம்மை உருவாக்கி படைத்தார். அதனாலதான் ஆண்டவர் இயேசுவ சிலுவை இடத்துல ஆணி அடிக்கப்பட்டு அங்க உயிரை கொடுக்க வச்சார். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் சிலுவையின் அடையாளமாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? சிலுவையின் அடையாளம். அடையாளமா இருக்க எத்தனை பேர் நம்புறீங்க? சிலுவையின் அடையாளமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் புரியல. தூக்குவாங்க, தூக்குவாங்க. தம்பிங்க அப்படி போய் நில்லு. அங்க அங்கிட்டு திரும்ப. திரும்பிட்டியா? இப்ப அங்கிட்டு திரும்ப. சிலுவை பாரு. சிலுவை ரெண்டு கை எங்கிட்டு இருக்கு? அங்கிட்டு இருக்கா? நல்லா தூக்கு. ரெண்டு கை தூக்கு. நல்லா தூக்கு. இப்படி தூக்கு. இப்ப எப்படி இருக்கா தம்பி? நீங்களா எந்திரிச்சு நின்று பாருங்க. எந்திரிச்சு நின்று பாருங்க. எந்திரிங்க. அதனால உங்க வீட்டுக்காரர், நீ வீட்டுக்கு ஒரு பெரிய சிலுவையா இருக்க. உங்க வீட்டுக்காரமா அவங்கள பார்த்து நீ ஒரு பெரிய சிலுவையா இருக்க. உண்மைதான் ஐயா. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உட்கார். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு சிலுவையா இருக்கீங்களா?
இருக்கீங்களா? அப்ப உங்க வீட்டுக்காரரோ உங்க அப்பாவோ உங்க அம்மா ஒரு பெரிய சிலுவடி அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? புசுறு கோவம் வரக்கூடாது. என்ன வரணும்? சந்தோஷமா வரணும். ஆமா ஆமா, ஆண்டவருக்கு நன்றி. அவருக்கே புரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, சிலுவையை கொண்டுதான் ஆண்டவர் மீட்பை கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பாக மீட்பாக வைத்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்வின் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு திருச்சபை உங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய இறுதியிலே 12 மணி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி குருக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இறை வாசகம் வாசிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? யாரெல்லாம் நல்லா இருக்கணும் கை தூக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அப்பாவுடைய விருப்பம், தந்தையுடைய விருப்பம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பார்த்து யாராவது உன் முகர கட்டைய பாரு, மூஞ்சி முகரே உருப்படாது, விளங்குவியா நீ விளங்காம போயிரு அப்படி சொன்னா என்ன செய்ய முடியாது? உடனே புஷு என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டா அவன் முகர கட்டை பேத்துறேன் முடிச்சிடறேன், அறுபத்துக்குடா கம்பத்துக்குடா. அல்லேலூயா. சூப்பர். அப்படியெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தின் அறியலைன்னு அர்த்தம், உண்மையை உணரலைன்னு அர்த்தம். 1000 பேர் உங்களை சபிச்சாலும் உங்க அப்பா உங்க மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறாரு, மறந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு காரியம் எண்ணிக்கை ஆகமம் 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. ஆண்டவர் மோசேயிடத்திலே கூறியது. ஏன் மோசேயிடம் போய் சொன்னாரு? மோசேதான் முதல் இயேசு கிறிஸ்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இஸ்ரேல் மக்களை மீட்புக்கு நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் அனுப்பிய ஒரு தூதன் இயேசு கிறிஸ்துவாக மறுரூபமான மோசே. கடவுளுடைய 10 கட்டளை மட்டும் இல்ல, கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் வெளிக்கொணர்ந்த மனிதன் மோசே. அதனாலதான் கடவுள் முதல்ல மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு, அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அடிமை வாழ்வில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு பாலைவனத்தில் வச்சு தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு நியமனம் எழுதுறார், ஒரு சட்டம், நீங்காத சட்டம், அது அழிக்க முடியாத சட்டம். அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலிலையும் 12 மணி பூசைக்கு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி முதல் தொடக்கம், வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த திருப்பலி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். அந்த திருப்பலியில வந்து பங்கெடுக்கிறவன எவனும் சபிக்க முடியாது. இரவு 12 மணி திருப்பலிக்கு எந்த ஒரு மனிதன் வருகிறானோ 2024 லாஸ்ட் 25 தொடக்கத்துல அந்த திருப்பலி வேளையில எத்தனை மக்கள் வந்து அந்த இடத்துல நின்றார்களோ அவர்களை ஒருவனும் சபிக்க முடியாது. சாத்தா வஞ்சகமா நிறைய பேர் என்ன செய்வான், அந்த 12 மணி பூஜைக்கு போக மாட்டேன், போகாத, தூங்கு, தூக்கத்தை கெடுத்துட்டு நீ பூஜைக்கு போக வேணாம், படு அப்படின்னு சொல்லிடுறான். வாசிங்க 23. நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. குருக்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஆரோனின் வழி வந்த குருக்கள், ஆரோன் காலம் தொடங்கி இனி உலகம் முடியும் வரை வானத்தினுடைய எல்லைகள்ல, வான மண்டலங்கள்ல குருத்துவ அபிஷேகத்தை முன்னுரைத்து வைத்திருக்கிறார். சீராக்கில் எழுதியிருக்கு. குருவானவர்லாம் சாதாரண அல்ல. நேரம் லெவே பிரதர்லாம் இந்த சத்தியம்லாம் தெரியாம இருந்த நேரம் வேற சபை வச்சு பாஸ்டர் ஆயிருப்பாங்க. குருத்துவத்துக்கு நிகரான அபிஷேகம் உள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை இல்லை. அதனாலதான் குருக்கள் பின்னாடியே தெரியுது, சாமி 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 சாமி. குருக்களுக்கு பின்னாடி போனவன் பரலோகத்துக்கு போவேன், குருக்களை எதிர்த்து போனவன் பரலோகம் போக முடியாது. பைபிள்ல ஆழமா இருக்கு. திரும்ப வாசிங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, உன்னை காப்பாராக. ஆண்டவர்
தம் திருமுகத்தை ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன்னுடைய பக்கமாய் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. உனக்கு அமைதி அருள்வாராக என்ற இந்த 3 ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், உடனிருப்பு, அந்த அமைதி, இது 3ஐயும் ஒவ்வொரு வருடமும் இந்த வார்த்தை இந்த இரவு 12 மணி திருப்பலியில முதல் வாசகமாக வாசிக்கப்படுகிறது. குருக்கள் திருப்பலி முடிஞ்சு இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதான் இரவு 12 மணி திருப்பலியுடைய வல்லமை. குருக்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். யாரால? குருக்களை ஆசீர்வதிக்கும்படி சொன்னவர் தந்தையாம் கடவுள். ஆபிரகாம் தொடங்கி மோசே வழியா வந்து கடவுள் நமக்கு ஆசி வழங்குகிறார் என்றால் குருத்துவ அபிஷேகம். குருத்துவ அபிஷேகத்துல நாம எல்லாரும் இருக்கிறோம். நம்மளை எல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. சபிச்ச ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? சபிக்கிறவர்களை என்ன பண்ணுவாரு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சரி, டீ குடிக்க போமா? அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நமது திருமலையில வந்து பல்லடத்தை சார்ந்த தாஸ் மேரி அவர்கள் குடும்பத்தினர் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதற்காக பொங்கல் செய்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம பாராட்டுக்களை கடவுளை எழுப்பி நாம் தெரிவிப்போம். இப்பொழுது நம்ம